வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை ஒப்படைக்க நாளை கடைசி நாள். டிசம்பர் 16ஆம் தேதி வெளியாகிறது வரைவு வாக்காளர் பட்டியல். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் முக்கிய ஆலோசனை. நடத்தை விதிகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து காவல்துறை, சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட 15 துணை அதிகாரிகளுடன் விவாதம். சட்டமன்ற தேர்தலையொட்டி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பிரச்சார பரப்புரையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். 2021 தேர்தலை விட கூடுதல் வாக்குகளை பெற வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் பாடுபட வேண்டும் என மு.க. ஸ்டாலின் உரை. தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். எந்த ஷா வந்தாலென, எத்தனை திட்டம் போட்டாலென, கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் என எக்ஸ் பதிவு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கம். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி சூளுரை. அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது எனவும் ஆவேசம். ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை. திமுக ஆட்சியில் உடல் உறுப்புகளை விற்பனை செய்து வாழும் துர்பாக்கிய நிலையில் மக்கள் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கிட்னி முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டம். உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையிலே இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக பெற்று அந்த முறைகேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவர் மேல் இது எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். பொங்கல் பண்டிகையை கொண்டாட குடும்ப அட்டைகளுக்கு 5000 ரூபாய் தர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீங்கள் செய்த ஊழலாவது எவ்வளோ ஊழல் செய்து விட்டீர்கள், எவ்வளோ மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டீர்கள். இனியாவது கடைசி காலகட்டத்திலாவது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விதமாக இந்த தைப்பண்டிகை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற விதமாக ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும். எவ்வளவோ கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா மக்களுக்காக எந்த திட்டமும் கொடுக்கல, எந்த பெரிய திட்டமும் இந்த ஆட்சியில் வரல. இதையாவது இந்த ஏழைகளுக்காக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளாக வைத்து அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு அதிமுக பொதுக்குழுவில் அங்கீகாரம். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் வழங்கியது பொதுக்குழு. அதிமுக கூட்டணி 70 தொகுதிகளை கூட வெல்ல வாய்ப்பில்லை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆருடம். 70 தாண்ட மாட்டாங்க அவங்க. தேர்தல் பயத்தை மறைக்க எடப்பாடி பழனிசாமி போட்ட மேக்கப் தான் பொதுக்குழு கூட்டம்.
2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் பழனிசாமிக்கு தோல்வியை மக்கள் பரிசு அளிப்பார்கள் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை. நெல் ஈரப்பத அளவை உயர்த்த வேண்டும் என பாஜக அரசுக்கு கோரிக்கை வைக்க கூட பழனிசாமிக்கு துணிவில்லை. பச்சை துண்டு அணிந்து பச்சை துரோகம் செய்யும் போலி விவசாயி என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருப்பதாகவும் RS பாரதி விமர்சனம். பிரிந்திருக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதையே அனைவரும் விரும்புகிறார்கள் என ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. OPS TTDயை மீண்டும் NDA கூட்டணியில் இணைக்க அண்ணாமலை முயற்சிக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில். தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு விரும்புகிற அனைவருமே விரும்புவது பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். வாங்க போதுமா, வாழ்த்து நல்லா இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. மீண்டும் NDA கூட்டணியில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு டிடிவி தினகரன் பதில். அதில் அரசியல் உறுதியாக இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி தொடர வரையும் NDAவோட இணையறதுக்கு வாய்ப்பு எப்படி? அதிமுக பாஜக கூட்டணி தொடர வரையும் NDAவில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணையறதுக்கு வாய்ப்பு. உங்க கேள்விகளுக்கு நான் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பல முறை பதில் சொல்லிட்டேன். அதெல்லாம் திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்க வேணாம்னு நினைக்கிறேன். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. திருப்பரங்குன்றம் தர்காவிலும் குண்டு இருப்பதாக வந்த மிரட்டலை தொடர்ந்து நிபுணர்கள் சோதனை. திருப்பரங்குன்றம் மலை மீது போலீஸ் பாதுகாப்புடன் மாநில தொல்லியல் துறையினர் ஆய்வு. மலை உச்சியில் இருப்பது எல்லை கல்லா தீபத்தூணா என்பது குறித்து ஆய்வு செய்வதாக தகவல். நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் உருவாகியுள்ள வா வாத்தியார் படத்தை வெளியிட தடை. தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா 21.78 கோடி கடனை செலுத்தும் வரை படத்தை வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் பரிசு தொகுப்பு அறிவிப்பு. ஜனவரி 3ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தகவல். திருநள்ளாற்றில் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த சுமார் 21 கோடி மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ரங்கசாமி. 2 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதி, 58 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை திறந்து வைத்தார். சென்னை பனையூரில் தாவேக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் கட்சித் தலைவர் விஜய் நாளை முக்கிய ஆலோசனை. தேர்தல் பிரச்சாரம், அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் மற்றும் SIR பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். கூரை ஏறி கோழி பிடிக்காதவர் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுவேன் என்பது போல உள்ளது விஜயின் பேச்சு. தாவேக தலைவர் விஜயின் பேச்சு குறித்து திமுக அமைச்சர் கோவிச்செழியன் விமர்சனம். தமிழக மக்களையே வென்றெடுக்க முடியாத விஜய் பாண்டிச்சேரி மக்களை வென்றெடுப்பேன் என்பது கூரை ஏறி கோழி பிடிக்காதவர் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காட்டுவேன் என்பதை போல அவர் தேர்தலில் நிற்கட்டும். முதலில் சில இடங்களில் வெற்றி பெறட்டும். அதன் பிறகு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கட்டும். அதன் பிறகு பாண்டிச்சேரி போகட்டும். ஆசைக்கு அளவில்லை என்பதற்கு அடையாளம் நடிகர் விஜய். ஒரு வார்டில் கூட நாம் ஜெயிக்க முடியாது என கூறும் நயினார் நாகேந்திரன் டெபாசிட் இழக்க வேண்டும். தாவேக நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேச்சு. எத்தனை தேர்தலில் தோல்வி அடைந்தான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், சவால் விடுகிறார், ஒரு வார்டில் கூட ஜெயிக்க முடியாதுங்கிறார். நான் அவருக்கு சொல்கிறேன், அவர் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்தில் டெபாசிட்டை இழக்க செய்வதுதான் நம்முடைய லட்சியம். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் இல்லை என தாவேக தலைவர் விஜய் தவறான தகவலை கூறியுள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மறுப்பு. யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை விஜய் படித்ததாகவும் இது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாகவும் விமர்சனம்.
தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். கனிமவள ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருநெல்வேலி மாவட்டத்தில் சாதி மதம் இல்லை என்ற சான்றிதழை பெற விண்ணப்பிக்கும் பொதுமக்கள் சான்றிதழ் கொடுக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் 1 மாதத்திற்கும் மேலாக அலைகழித்து வருவதாக குற்றச்சாட்டு. கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை டிஜிட்டல் முறையில் கணக்கெடுக்கும் பணிக்கு எதிர்ப்பு. நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் வாயில் துண்டு கட்டியும் பெண்கள் முக்காடு போட்டும் நூதன போராட்டம். சென்னை வேளச்சேரி தனியார் வங்கியில் தங்க கட்டிகளை விட்டு சென்ற பெண் சுமார் 1.5 கோடி மதிப்பிலான தங்க கட்டிகள் மற்றும் நகைகளை வேளச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த வங்கி ஊழியர்கள். சென்னை விமான நிலையத்தில் 70 இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து. 33 விமானங்களின் புறப்பாடு மற்றும் 37 விமானங்களின் வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தூத்துக்குடியிலிருந்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு A321 ரக விமானங்கள் விரைவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடி விமான நிலைய இயக்குநர் தகவல். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு காளை உயிரிழந்ததால் சோகத்தில் ஆழ்ந்த கிராமம். அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வென்ற பரிசுகளை வைத்து அஞ்சலி செலுத்திய மக்கள். தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவிற்குள் ஊடுருவியவர்களை நீக்கவே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். SIR நடவடிக்கையின் மூலம் இந்தியர்கள் மட்டுமே வாக்களிப்பதை உறுதி செய்ய முடியும் என்றும் அமித்ஷா திட்டவட்டம். காங்கிரஸ் ஆட்சியில்தான் முதலாக SIR பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஹரியானா, பீகார் மாநிலங்களில் வாக்கு திருட்டு என்ற ராகுல் காந்தியின் புகாருக்கு அமித்ஷா பதிலடி. பாஜகவுக்காகவோ மத்திய அரசுக்காகவோ தேர்தல் ஆணையம் வேலை செய்யவில்லை. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஒரு அரசியல் அமைப்பு என்றும் அமித்ஷா விளக்கம். ஹரியானா மாநில வாக்கு திருட்டு குறித்து விவாதிக்க தயாரா? மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ராகுல் காந்தி சவால். ये भी हमें बता दीजिए. Actually, let us have a debate on my press conference. Yes. Let us go. Yes. Let us have very good idea. Let us have a debate on my press conference. Okay. Amit Shah ji, I challenge you. I challenge you to have a debate on the 3 press conferences. Yes. प्लीज 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 ठीक है, बैठ जाइए. प्लीज बैठ जाइए. माननीय प्लीज माननीय आपने बात करी प्लीज. SIR மற்றும் வாக்கு திருட்டு குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் விளக்கத்திற்கு எதிர்ப்பு. மக்களவையிலிருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் கிராம கமிட்டி மாநில மாநாடு. ஜனவரி தொடக்கத்தில் நடைபெறும் மாநாட்டை ஒருங்கிணைக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 6 பேர் கொண்ட குழு அமைப்பு. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தலைமையில் அடுத்த ஆண்டு தமிழகத்தில் மகளிர் பேரணி. எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா மற்றும் முன்னாள் MP ராணி, அசினா சையத் ஆகியோர் கொண்ட குழு பேரணியை ஒருங்கிணைக்கும் என அறிவிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் அனுமான்கர் பகுதியில் செயல்படும் மெத்தனால் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு. பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோரின் போராட்டத்தில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் தீக்கிரையானதால் பதற்றம்.
பாகிஸ்தானில் சிந்து தேசம் என்ற பெயரில் தனி நாடு கோரி வெடித்த போராட்டத்தால் பதற்றம். கராச்சியில் கண்ணீர் புகை குண்டுவீச்சு, கல்வீச்சு மற்றும் தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 3,14,000 கோடி ரூபாயை இந்தியாவில் முதலீடு செய்கிறது அமேசான். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என அமேசான் நிறுவனம் அறிவிப்பு. புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன். டிசம்பர் 29ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பங்கேற்று 2021 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குகிறார். மார்ஷியா 6000 திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டில் ஆழ்கடல் ஆய்வு மேற்கொள்ளப்படும். முதற்கட்டமாக கடலில் 500 மீட்டர் ஆழத்திற்கு மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். யுனெஸ்கோவின் மனிதகுலத்தின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இணைந்தது தீபாவளி பண்டிகை. இந்த சர்வதேச அங்கீகாரம் என்பது ஒரு புதிய மைல் என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பெருமிதம். இலங்கையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் மண்ணில் புதைந்து உயிரிழப்பு. உடல்களை கண்டுபிடித்து கொடுத்த வளர்ப்பு நாய். நூற்று 50 கோடி பேர் வசிக்கும் இந்தியாவில் 60 கோடி பேரை தவிர யாருமே ஹிந்தி மொழி பேசுவதில்லை. அரசு முறை பயணமாக இந்தியா வந்து சென்ற ரஷ்ய அதிபர் புதின் கருத்து. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையின் பட்டியலில் இந்திய அணி வீரர் ரோஹித் சர்மா 781 புள்ளிகளுடன் முதலிடம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 773 புள்ளிகளுடன் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் 121 புள்ளிகளுடன் இந்திய அணி முதலிடம். T20 அணி தரவரிசையிலும் 273 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து அசத்தல்.